தான் என் மகன் நிச்சயம் செய்து உன்னை என் மருமகன் ஐயத்துக்கு தயாரா இருந்தேன். ஆனா நீ வரல, எங்கேயோ ஓடிட்டேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் பாடுபட்டு அவளை வேற ஒருத்தரை கல்யாணம் செய்து சம்மதிக்க வச்சேன். அன்னைக்கு வாத்தியக்காரனை வந்து அவன் வாழ்க்கையை கெடுத்தேன். என் வீட்டிலேயே கொள்ளையடிச்சு இன்னைக்கு வந்திருந்த விருந்தாளிக்கு முன்னாலே என்ன தரவுனி வச்சேன். என் குடும்ப மானம் மரியாதை கௌரவம் அத்தனை மண்ணோட மண்ணா போறது காரணம் நீதான். காரணம் உங்க நிலைமைக்கு இல்ல, ஏன் நிலைமைக்கு. அவங்க மகளை காதலிக்காம இருந்திருந்தா திருடனா மாறி இருக்க மாட்டேன். அப்போ என் மகளை உன்னை திருடனாக்குனா மகை இல்ல, அவளை பெத்த அப்பேன். நீங்க தான் என்ன திருடனா மாத்துறீங்க. நான் உங்க மானத்தை பாதிக்க வரல, பாதுகாக்க வந்தேன். வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுட்டு என் கூட உங்க பொண்ணு ஓடி வரேன்னு சொன்னப்ப உனக்கு ஆசை பெருசு இல்ல, பாசம் தான் பெருசுன்னு சொல்லி ஒரு தகப்பனுடைய பெருமையை நான் காப்பாத்தினேன். ஆனா நான் யார பெரிய மனுஷன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவன் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆளுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெத்த மகளுக்கு மட்டும் இல்ல, இந்த தேசத்துக்கே துரோகிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொய், அத்தனை பொய். எது பொய்? நீங்க கலப்பட வியாபாரம் செய்றீங்களா, அது பொய்யா ராஜா? இல்ல கள்ளக்கடத்தல் நடத்துறீங்களா, அது பொய்யா ராஜா? நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன்? உங்க பொண்ணுதான் என்ன காதலிச்சா, அது என்னுடைய தவறா? அதுக்குதான் நான் தடை சொல்லாம தாராளமா கல்யாணம் செய்துக்க வாக்கு கொடுத்தேனே. வாக்கு கொடுத்து என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களே. நிச்சயதார்த்த அன்னைக்கு பாஸ்கரை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சீங்க. பீரவுக்கு சாவி தேவைன்னு சொல்ல வச்சீங்க. நான் போன இடத்துல அந்த பீரவுக்குள்ள ஒரு பெண்ணுடைய பிரேதத்தை வச்சு அவளை நான் தான் கொலை செய்தேன் நீங்க மேல பழி போட்டீங்க. எந்த பெண்ணை நான் கொலை செய்ததா நீங்க சொன்னீங்களோ அதே பெண் இன்னைக்கு உயிரோட நடமாட்டிக்கிட்டு இருக்கா. மிஸ்டர் ஜெகநாத், சத்தியம் சாகாது, சத்தியமா சாகாது. என்ன உளர்றேன்? எந்த பணத்தை எனக்கு தெரியாது, எந்த பொண்ணை எனக்கு தெரியாது. எந்த பொண்ணையும் தெரியாது. ஆனா அவளுக்கு உங்களை நல்லா தெரியும். உங்க அக்கிரமத்துக்கெல்லாம் உடம்பியா இருந்தவ பேர் ராணி. தெரியுதா? இதெல்லாம் அவளையே சொன்ன உண்மைகள். அவளை இங்க கூட்டிட்டு வந்திருப்பேன். பாவம் பெற்ற மகளுக்கு முன்னால உங்க மானம் போயிடுமேங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். அதான் அவன் சொல்றது நம்பாதம்மா, அத்தனை போய். அதுக்கு ஆதாரமே இல்லை. ஆதாரம் இதோ நான் இருக்கேன். நான் செய்த ஒவ்வொரு குற்றங்களுக்கு நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் ராதாவோட தகப்பனா இல்லாம இருந்திருந்தா உங்களை முச்சந்தியில நிறுத்தி உங்க சுயரூபம் என்னங்கிறத எல்லாருக்கும் காமிச்சுட்டேன். ரெட்ட வேஷம், ரெட்ட வாழ்க்கை, பணத்திமிர் ஒரு பக்கம், பாசம் ஒரு பக்கம். மககிட்டே நடிக்கிறீங்களே. ஏழே நான் பணக்காரன், என் மகளை காதலிக்க உனக்கு யோகியது இல்லைன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே நான் மரியாதையை வழங்கியிருப்பேன். அநியாயமா என் வாழ்க்கையை பலி வாங்கிட்டீங்க. ஏன்பா ராஜா சொல்றதெல்லாம் உண்மைதானா? தன் மகளுக்கே ஒரு தகப்ப துரோகம் செஞ்சாருன்னா, அவ வாழ்வுக்கே வினையா இருந்தாருன்னா, ஏன்பா அப்பான்னு இத்தனை காலமும் நான் பாசத்தோட கூப்பிட்டேனே, அதெல்லாம் தப்பா? இவ்வளவு நாளா என் சந்தோஷத்தை தான் கொண்டீங்க. இப்ப என்னையே கொண்டுடுங்கப்பா, என்னையே கொண்டுடுங்க. அந்த அம்மானு ஒருத்தி இல்ல, அதனாலதான் என்கிட்ட உண்மையான பாசத்தை காட்ட யாருமே இல்லை, யாருமே இல்லை. அண்ணே இன்னும் வரல. ராதா வீட்டுக்கு தானே போயிருக்கான், சீக்கிரம் வந்துருவான். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. ஏப்பா எல்லாம் ஆச்சா? சரியா இருக்குங்களா? இல்லப்பா யாரோ ஒருத்தன் ரத்தம் உங்ககிட்ட பூசணும். ராமையா அவர்களே, உங்கள் மகன் ராஜாவின் உயிர் காப்பாற்றப்பட வேண்டுமானால் எவருக்கும் இந்த கடித விவரம் தெரிவிக்காமல் குன்னூர் நெடுஞ்சாலையில் எங்களை சந்தியுங்கள். துணைக்கு யாரையாவது கூட்டி வந்தால் எங்கள் கழுகு கண்கள் அதை கட்டாயம் பார்த்துவிடும். எச்சரிக்கிறோம். எல்லாம் நன்மையாக நடக்க தனியாக வாருங்கள். உங்கள் நலம் கோரும் நண்பர்கள். இது ஒரு சின்ன சாம்பிள். ஆனா ஒண்ணு, என் உயிரை நான் காப்பாத்திக்கிற வரைக்கும் உன் உயிர் எடுக்க மாட்டேன். சோ டோன்ட் வரி. என் உயிர் கடத்தல் தங்க வர கார்ல இருக்கு. பாங்கர் ஜெகநாத்தோட அத்தனை சொத்துக்கு ஒரே வாரிசான அவர் மகன் ராதா கிட்ட இருக்கு. ஜெகதீஷ், டிஐஜினுடைய ஒரே மகங்கிற காரணத்தினாலதான் இப்படி ஆட்டம் போடுறேன். நீ பெருசு இல்ல, தன்னுடைய கடமை தான் பெருசுன்னு உங்க அப்பா நினைச்சாருன்னா அந்த நிமிஷமே தெருவுல போற நாய் கூட உன்னை மதிக்காது. ராதாவை பத்தி உனக்கு தெரியாது. நீதியின் உருவமா இருக்கிற எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. என்ன மட்டும் இல்ல, என்ன போல 100 பிள்ளைகள் இருந்தாலும் நீதியை காப்பாத்துறதுக்காக அத்தனை பேரையும் பலி கொடுக்க எங்க அப்பா தயங்க மாட்டார். சபாஷ், பிள்ளை பாசத்துல கண்டிப்பா இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ராஜா எங்க?
இப்போ என் கைக்குள்ள என் பையனை வச்சு வேலை பேசுறியா? நீங்க கொடுத்து நாங்க வாங்குறதா? கமான், இதுல இருந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். காசை கொடுத்து என் கண்ணியத்தை விலைக்கு வாங்க முடியாது தம்பி. உங்க கண்ணியத்தை நீங்க பெருசா நினைச்சா உங்களையே செல்லா காசாக்கிடுவோம். ராமையா, இன்னைக்கு உங்க மகளோட கல்யாணம் இல்ல, அதனால பொண்ணா பூட்டி பொண்ணை கொடுக்கறதானே. என் பொண்ணு சும்மா போனாலும் போவாளே தவிர இந்த பொண்ணோட போக மாட்டான். வீரம் பேசுறதை விட விஷயத்துக்கு வருவோம். பக்கத்தில் இருக்க சுங்கச்சாவடி, அதுதான் எங்களுக்கு டேஞ்சர். பாடம் ரொம்ப பலமா இருக்கு. அந்த இடத்தை விட்டு எங்களை தாண்ட வச்சிட்டீங்கன்னா. மடையா, முதல்ல இந்த இடத்தை விட்டு நீங்க தாண்ட முடியாது. அதுக்கப்புறம் சுங்கச்சாவடி. உங்க மக ராஜா உயிரோட இருக்கணும்னா நாங்க சொல்றதை நீங்க செய்யணும். கத்தி புனையில உங்க மகன் உயிர் ஊதலாடிட்டு இருக்கு. தங்க இங்க இருந்து நகரல, உங்க மகன் உயிர் அங்க இருந்து நகர்ந்துடும். என்னடா, என் மகன் உயிரை எடுக்கிறதா சொல்லி என்ன மிரட்டலான்னு பாக்குறீங்களா? அதுக்கெல்லாம் பயப்படுறவன் இந்த ராமையா தேவையில்லடா. சட்டம் தான் பெருசுன்னு உங்க மகனை நீங்க சாக விட்டீங்கன்னா நாளைக்கு பேப்பர்ல இன்ஸ்பெக்டரின் இணையில்லா தியாகம், கடமைக்காக மகனையே காவு கொடுத்தார்னு உங்க போட்டோவை போட்டு சர்க்கார்ல பதக்கமும் பெறுவாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு அந்த பதக்கம் தான் பெருசா தெரியும். ஏன்னா சாக போறது உங்க சொந்த பிள்ளை இல்லையே, ஸ்வீகார பிள்ளை தானே. ராமையாவுக்கு சொந்த பிள்ளையா இருந்தா இப்படி விட்டு இருப்பானான்னு ஊரார் காரி துப்புனா கூட நீங்க கவலைப்பட போறதில்லை. யாரா சொன்னா என் ஸ்வீகார பிள்ளைன்னு? என் சொந்த பிள்ளை. ராஜா என் சொந்த மகன். அப்படின்னா உங்க மகனை காப்பாத்துங்க. கடமைக்காக நான் எதையுமே தியாகம் செய்ய தயார். சரி விடு ஜம்பு. ஒரே சமயத்துல அவர் மகளோட கல்யாண ஊர்வலத்தையும் மகனோட கடைசி ஊர்வலத்தையும் பார்க்கட்டும். பெரிய பெரிய லட்சாதிபதிகள்லாம் என்ன விலைக்கு வாங்க பார்த்தானுங்க, நடக்கல. இந்த எச்சக்கலை நான் இங்க என்ன எடை போட பாக்கு. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க இந்த கார்ல வந்தா உங்க கூட நாங்க இருக்கோம்னு தெரிஞ்சாலே போதும். லைன் கிளியர். பொருளும் தப்பிச்சிரும், உங்க பிள்ளையும் தப்பிச்சிருவா. புறப்படுங்க. வா. வாங்க மிஸ்டர் ராமையா, நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. பல லட்சம் பெருமானம் உள்ள கடத்தல் சங்கம் இந்த பாதையில வரதா செய்தி வந்திருக்கு. நீங்க இங்க இருந்தீங்கன்னா எந்த திருடனும் உங்க கண்ணுக்கு தப்ப முடியாது. மன்னிக்கணும், இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம், என் பையனை கூட்டிட்டு வரதுக்காக போறேன். ஆமா ஆமா, எனக்கு மறந்தே போச்சு. குட் லைக். அந்த வண்டி அதுவும் நம்ம வண்டி தான். ஓஹோ, தூக்குப்பா. கடமையா மகனா? கடமையா மகனா? கடமையா மகனா? கடமை கடமை. கடமைக்காக மகனையும் தியாகம் செய்ய தயார். நிறுத்த வண்டிய. அந்த மோட்டர் வைக்க கூட.
சுட்டு விடும் வண்டி இருக்கு. இறங்கிட வைங்க. யாரு நினைச்சீங்க? தேவண்டா சுட்டு பொசுக்கி விடுவோம் படவா. எங்களை சுட்டு பொசுக்கலாம். ஆனா எங்க பாஸ் சும்மா இருக்க மாட்டாரு. பதிலுக்கு பதில் கொடுப்பாரு. கொடுக்கறத பத்தி என்கிட்டயா பேசுறேன்? நான் கொடுத்திருக்கிறே தவிர வாங்கினது இல்ல. என் மகன் எங்க? அது எங்களுக்கே தெரியாது. ஆனா சரியான நேரத்துல நாங்க தங்கத்தோட சேர வேண்டிய இடத்துல சேரலன்னா உங்க மகனோட உயிர் அது கடவுள் கையில இருக்குடா மழையா. இவன் ஒரு மகன் என்ன? கடமையை நிறைவேற்றுறதுக்காக இவனை போல 1000 மகன் இருந்தாலும் அத்தனை பேரையும் பலி கொடுக்க இந்த ராமையா தேவன் தயங்க மாட்டான். ஹலோ ஹலோ மிஸ்டர் ஜெகதீஷ் இருக்காரா? Hold on, please. Your phone. ஹலோ. நாங்க ரொம்ப சாமர்த்தியமா ராமையாவை கவர் பண்ணோம். அவன் எங்களை காலவாரி விட்டுட்டான். எவங்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் தப்பிக்கலாம் போட்டிருக்கு. அவங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இப்ப நாங்க இருக்கிற இடம் குன்னூர் நெடுஞ்சாலை 32வது மைல் கல். என்ன ராமையா தப்பிச்சுட்டான்? நானே நேர்ல வரேன். நான் தான் அப்பவே சொன்னேனே. தம்பி ஜாகிரதையா பாரு. என்னால பிடிபட்ட நீங்க என்னாலேயே விடுதலையாக போறீங்க. தெரியாது. பின்னால நின்னு யாரா சுட்டது? கோழப்பயல. ஆம்பளையா இருந்தா முன்னால வாடா. நான் தேவண்டா. ஜெகதீஷ்